பொறுத்தவரை ஒவ்வொரு முறையும் சமீப காலமாக இந்த மாதிரி சூழல் வருது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை சார், அது என்னென்னா கட்சியினுடைய கட்டுப்பாடு, விசுவாசம் இருக்கணும். தலைமை மேல இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்லிடுறேன். எனக்கு 17 வயசுலேருந்து நான் இந்த கட்சியில் இருக்கிறேன். எனக்கு இப்போ 67 வயசு ஆகுது. 51 வருஷம் இந்த கட்சியில் இருக்கிறேன். 5வது முறை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறேன். இந்த அரசியலில் எவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள் வரதான் செய்யும். அமைச்சர் பதவி வரலாம், இல்லை அமைச்சர் பதவி வராமல் இருக்கலாம், எப்படி வேணாலும் சூழ்நிலை இருக்கலாம். அதுக்கோசம் நான் அமைச்சர் பதவிக்கோசம் ஒரு கட்சிக்கெல்லாம் தேடிலாம் ஓட முடியாது. அது போன்ற ஒரு நிலைகள் உள்ளவர்கள் இங்கே ஒரு சிலர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் கட்சியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. இப்போ கூட இல்லை, இப்போ இது எல்லா கட்சியிலுமே அப்படி தான் இருக்குது. அதாவது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தோற்கடித்த அந்த தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய இந்த 2 கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தை கட்சிகளை தன்னுடைய கூட்டணியில் இருந்து ஸ்டாலின் அவர்கள் வெளியேற்றுவாரா? உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவையில்லைன்னு அவர் சொல்லுவாரா? ஏன் சொல்ல மாட்டாரு? அவர் அதாவது ஒரு கட்சியினுடைய லீடரு, அரசியல் பாரம்பரியம் மிக்கவர், ஒரு முதலமைச்சருடைய வேட்பாளர். அந்த வேட்பாளரை தோற்கடிச்சது யாரு? தாவேகா கட்சி. அந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்க யாரு? ஆதரவு அளிச்சு அவங்களை சட்டமன்றத்தில் நிலைநாட்டு யாரு? 2 கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை. நிலைநாட்டிட்டு என்ன சொல்றீங்க? நாங்கள் இன்னும் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம். வெக்கமா இல்லை உங்களுக்கு? வெக்கம் இல்லை? அவங்களுடைய ஆதரவு நீ பெறலாமா? நீங்க ஸ்டாலின் என்ன சொல்லணும்? என் கூட்டணி உன்னை வெளியே அனுப்புற போடான்னு சொல்லணும். அந்த திராணி ஸ்டாலினுக்கு இருக்குதா? அந்த திராணி, அந்த தைரியம், அந்த இது ஸ்டாலினுக்கு இருக்குதா? இருக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் தான் அது கொஞ்சம் நல்லவருன்னு நான் நினைக்கிறேன். சரி, உடனே போடுவீங்க. இல்லை, உண்மைதானே சொல்கிறோம். பாண்டிச்சேரி நான் தான் தங்க வச்சேன். நாங்கள் தான் பாண்டிச்சேரியில் 2 நைட்டு 3 பகல் தங்க வைத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 45 எம்எல்ஏ நாங்கள் தான் தங்க வச்சோம். அந்த 3 தினங்களும் சிவி சண்முகம் அங்கே வரலை. அவருக்கு நிறைய வேலை இருந்தது. என்கிட்ட ஃபோனில் சொல்லியிருந்தான் இருந்தார். நான் தான் ரூம் போட்டு கொடுத்தேன், நான் தான் தங்க வச்சேன். ஏன்னா அண்ணனு தான் தங்க வைக்க சொன்னார். என்ன இது நடந்தது? தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருக்கணும்னாங்க. அந்த கடமையை நான் செஞ்சேன். அது இல்லை. அங்கே தங்க வைக்கப்பட்டது அரசியலில் பல்வேறு மாற்றங்கள், பல்வேறு நிகழ்வுகள் ஏற்படாத வண்ணம் ஒருமித்தமாக ஒரு இடத்துல இருக்கணும்னு தங்க வைக்கப்பட்டது. திமுகவோட எப்படி ஒருத்தன் கூட்டணி வைக்க முடியும்? எங்களுக்கு பரம விரோதி திமுக தான். நாங்கள் ஏன் அவங்க கூட கூட்டணி வைக்கணும்? எங்களுக்கு என்ன கிடையாது? அது அவசியம் இல்லை. அவர் அந்த இடத்துக்கே வரலீங்களா? அவர் எனக்கு அண்ணன் தான். எனக்கு சிவி சண்முகம். நான் அவருக்கு விரோதி. நான் சொல்கிறேன், அவர் அங்கே வரவே இல்லை. 2 இரவுகள் 3 பகல்கள் நான் அங்கே தான் இருந்தேன். வேலைக்காரனாக காவல் காத்து கொண்டு இருந்தேன். அந்த பணியை நான் செஞ்சேன். யார் சொல்லி செஞ்சேன்னா, சிவி சண்முகம் அண்ணன் சொல்லி தான் நான் செஞ்சேன். சிவி சண்முகம் எடப்பாடியை சொல்லி தான் நான் செஞ்சேன். அவர் அங்கே வரலைங்க. அதனால் அங்கே என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் சொல்லறது எனக்கு தெரியாதுங்க. நான் அங்கே இருந்தவர். இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, நீங்கள் பாதுகாத்தீங்கன்னு சொன்னீங்களா? நிஜம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நம்ம திமுகவோட கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லி சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கையொப்பம் பெற்றதாக அவர் குற்றச்சாட்டு சொல்றாரு. இல்லைங்களா? அப்படிலாம் இல்லை. அது அதாவது சட்டமன்ற கட்சி தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு கையெழுத்து வாங்கினாங்க. திமுகவோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு கோசம் இவங்ககிட்ட எப்படி கையெழுத்து வாங்குவாங்க? அது வாங்க முடியாது. அது எப்படி வாங்க முடியும்? இன்னொரு கட்சி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு எம்எல்ஏக்களுடைய கைதுக்கு கேட்பாங்களா? அதுக்காக முடியாது. சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு சட்டமன்ற உறுப்பினருடைய கையொப்பம் பெறப்பட்டது. இது நாங்களாம் அங்கே இருந்தோம். எப்படி இருந்தோம்? ஒரு வாட்ச்மேனாக இருந்தான், ஒரு வேலைக்காரனாக இருந்தா, இந்த இயக்கத்தின் பேரில் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசத்தின் பேரில் இரவும் பகலும் தூங்காமல் இருந்தோம். உண்மையிலே சிவி சண்முகத்துடைய ஆட்கள் கூட அங்கே தான் இருந்தாங்க. எவ்வளோ பேர், ஒரு 10க்கும் மேற்பட்டவர்கள் உண்மையிலே உழைச்சாங்க. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ நாங்கள் போச்சு இடம் இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தோம். எல்லாம் இருக்கிறாங்கன்னா போகிறாங்கன்னா, இத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்க, இவங்க வரல, இவங்க இருக்கிறாங்கன்னு அதெல்லாம் நாங்கள் சொல்லிட்டு தான் இருந்தோம். எங்களுக்கு விட்ட வேலை பாதுகாக்க சொன்னாங்க, பாதுகாத்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்கள அனுப்பிச்சாச்சு. வேற கேள்வி? நான் ஏதோ சொல்லியிருந்தேன். அதிமுக முன்னாள் இருந்து பிரிந்து போன சசிகலா அவர்கள் டிடிவி தரவங்களை திரும்ப அதிமுக சேர்த்தணும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் இந்த மாதிரி அந்த மௌன ராகம் பாட்டு இப்படி தான் பாடுவாங்க. அவங்களாம் பாவம். யாரெல்லாம் பாவம்? அவங்க சசிகலா ஆகட்டும், OS மணிமா, அவர் அண்ணன் இவராகட்டும், OPS இருக்கட்டும், டிடிவி தினகரன் ஆகட்டும், அவங்க என்ன இந்த கட்சியில் சேர மாட்டேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவங்கள வெளியே தந்து யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய பேனரே இங்கே வைக்கக்கூடாதுன்னு சொன்னது யாருன்னு தெரியும். ஒரு பொதுக்குழுவில் யாரை நீக்கினாங்கன்னு தெரியும். எல்லாமே தெரியும். யார் அவங்களை சேர்க்க வேணான்னு சொல்லுது. நாளைக்கு கூட வரட்டும்,
நீங்களே கூட்டின்னு வாங்க, எல்லாருமே வாங்க. எங்களுடைய மாண்புமிகு எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர், அவர் சொல்கிறது தான் சட்டமன்றத்தினுடைய கட்சித் தலைவர்னு சொல்லிட்டு ஏற்றுங்க. எல்லாருமே வாங்கலாம், நல்லது தானே, நல்ல கருத்து தான் சொல்கிறாரு. நீங்க அழைப்பு கொடுக்குறீங்க எடப்பாடி சார்பாக சசிகலாவுக்கு டிடிவிக்கு அழைப்பு கொடுக்குறீங்க. இல்லை, நான் அழைப்பு கொடுக்கல, அந்த அதிகாரம் எனக்கு இருக்குதான்னு தெரியல. வந்தாங்கன்னா வரவேற்போம், அவங்க சேர்த்துனாரும் நாங்கள் வந்து சந்தோஷப்படுவோம். இப்போ கூட தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சரை வந்து விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஒரு பலகீனமான ஒரு ஆட்சியினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். தனக்கு இன்னும் நான் பேச முடியலையா? தனக்கு நம்பிக்கையான ஒரு வந்து ஓஎஸ்டியை போடுறார். 2 கட்சி வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறான். உடனே போட்ட ஓஎஸ்டியை நீ வந்து திரும்ப வந்து என்கிட்ட வாபஸ் வாங்குற. அப்போ அவ்வளோ ஒரு பலகீனமான முதலமைச்சர். என்ன பலகீனமான முதலமைச்சர்? மக்களுடைய செல்வாக்கு இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா, ஆட்சியில் உட்காந்தீங்க இல்லையா? அப்போ ஆட்சி அதிகாரத்தை வந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக 2-3 கட்சிகள் சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய ஆதரவு நம்ம இழந்துட போகிறோம்னு சொல்லிட்டு கோசம் நீங்கள் போட்ட ஓஎஸ்டியை திரும்ப பெறுறீங்க. அப்போ எப்படிப்பட்ட முதலமைச்சர் நீங்கள்? அப்போ முதலமைச்சருக்கு எவ்வளோ ஒரு சுயநலம், எவ்வளோ ஒரு வந்து பதவி மேலே அப்படின்னு உங்களுக்கு ஆசை? என்னுடைய ஓஎஸ்டி எனக்கு நம்பிக்கையானதான் நான் போடுவேன், நீ யாரும் அதை எடுக்க சொல்லத்துக்கு? அதை சொல்லக்கூடிய தைரியமும் திராணியும் தாவேக்காவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய்க்கு இருக்குதா? இல்லை. அதில் நாங்கள் பாடிச்சையிலேருந்து பார்க்குறோம். இன்னும் இவர் இவ்வளோ பலகீனமான முதலமைச்சர் ஆகிறாரு. ஓஎஸ்டினா யார்? தனக்கு நம்பிக்கை உருவுங்க, தண்ணி கேட்டால் தண்ணி கொடுக்கணும், வேறு எதனா விஷயங்களுக்கு வேணுன்னா அவர்கிட்ட தான் அவர் வந்து கலந்து பேச முடியும். அப்படியேப்பட்டவரை கூட நியமிக்கக்கூடிய தகுதி இல்லாத இருக்கிறார். அப்போது பதவி மேலே அவ்வளோ ஆசை. நீங்கள் வந்து உண்மையிலே வந்து நீங்கள் சொன்னீங்க தூய ஆட்சி கொடுப்போம், தூய இது கொடுப்போன்னு சொல்கிறீங்க. திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை இணைத்து கொண்டு தூய ஆட்சி உங்களால் எப்படி கொடுக்க முடியும்? நீங்கள் அவங்களுடைய ஆதரவு வந்தது இல்லையா? கம்யூனிஸ்ட் ஆதரவு, விடுதலை சிறுத்தை ஆதரவு. அப்போ என்ன சொல்லணும்? நீங்கள் திமுகவுக்கு ஆதரவு இல்லைன்னு வாங்கன்னு சொல்லணும். நீ இம்மா நாள் பிரச்சாரத்தில் என்ன சொன்னீங்க? தீய சக்தி திமுகன்னு சொன்னீங்க. அவங்க கூட இன்னமும் அவங்க வந்து கூட்டணியில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்களுடைய ஆதரவை வைத்துக்கொண்டு உங்களால் எப்படி வந்து ஒரு தூய ஆட்சி உங்களால் கொடுக்க முடியாது. அதே போல தான் இப்போ நாங்கள் சொல்கிறோம். அவர் வந்து விஜய் புதுசாக எம்எல்ஏ ஆகிறார், மந்திரி ஆகிறார், முதலமைச்சர் ஆகிறார். சந்தோஷம். நாங்கள் அதில் நாங்கள் வந்து குறுக்க நிற்கல. நீங்கள் பெரிய அரசியல்வாதி செய்யக்கூடிய தவறு செஞ்சு நிற்கிறீங்க. அதிமுக 2 உடைக்கணும்னு பார்க்குறீங்க, குதிரை பேரத்தில் ஈடுபடுறீங்க, 10-15 எம்எல்ஏக்கு வந்து ஆசை வார்த்தை காட்டுறீங்க, உங்களை அமைச்சர் ஆக்குறேன்னு சொல்கிறீங்க. ஏதோ வந்து நான் கூட பார்த்தா புஷ்பா மாடலில் வந்து சோபான ஏன் நீ ஏன் பாடிச்சையில் சொல்கிறேன்னு கேட்குறீங்க. சம்பவத்தை 2011 தேமுதிக வந்து 11 சட்டமன்ற அதிமுக வந்து கைப்பற்றினாங்க, அழைச்சிக்கிட்டாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? 2001 இப்போ நடக்கிற வந்து இந்த தேர்தலுக்கு பிறகு நடந்த தேர்தலுக்கு பிறகு நடந்த ஆட்சியை சொல்கிறோம் நாங்கள். அவர் இப்போ எங்கள் கட்சியிலேருந்து கொஞ்சம் பேர் ஆதரவு கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த பிரச்சாரத்தில் எங்கள் கட்சி அவர் என்ன சொன்னார்னா, விஜய் திமுகவும் எங்களுக்கு தான் போட்டி, இவங்களாம் மற்றவர்கள்லாம் இவரை பொறுத்த மட்டும் யார்? மற்றவர்கள்லாம் யார்? இந்த வெளியில் ஏதோ ஒன்று தூக்கி போடுவோங்க அந்த மாதிரி, இவங்களாம் மற்றவர். அப்போ அப்படிப்பட்ட மற்றவர்களுடைய ஆதரவை பெறத்துக்கு மட்டும் இந்த கட்சி உடையணும்னு ஆசைப்படுறேன். அது அவருடைய எண்ணம். அவர் வந்து தன்னுடைய முதலமைச்சர் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் செய்யக்கூடிய செயல். ஆனால் இந்த அதிமுக இருக்கிறவங்களுக்கு அந்த இது இருக்கணும் இல்லையா? நம்மளை பார்த்து ஒருத்தவங்க மற்றவர்னு சொன்னான், ஒரு அரசியல் கட்சியும் கூட நம்மளை சொல்லலை. இப்படிப்பட்ட ஆளுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாமான்னு இருக்கணும் இல்லையா? ஏன் இல்லைன்னு தான் எங்களுக்கு வருத்தம். எங்களுக்கு யாருக்கு வருத்தம்? எங்களை போல இருக்கக்கூடிய ஒரு 50-60 ஆண்டு காலமாக இந்த கட்சியில் உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய இருங்க, நான் முடியல. உங்களுடைய எண்ணம் வேற. நான் சொல்கிறேன் சார், தேமுதிக இப்போ எங்கே இருக்கிறாங்க? இல்லை, அது வந்து அவங்க கேட்க வேண்டிய கேள்வி. அந்த நேரத்தில் அது அவங்க வந்து ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க தெரியும். முடிச்சிக்கலாமா சார்? முடிச்சிக்கலாமா? வேற எதனா கேள்வி இதா? தொடர் அதிமுக தோல்வியினால இபிஎஸ் அவர்களுடைய தலைமை மீது ஒரு குற்றச்சாட்டு. அப்பெல்லாம் இல்லை சார், எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் எல்லா தேர்தலுமே வந்து ஏற்ற இருக்க தான் செய்யும். மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் 96 வெறும் 4 சீட்டு தான் நாங்கள் ஜெயிச்சோம். மறுபடியும் ஆட்சி கொண்டு வர முடியலையா? அதை மாதிரி அதிமுக என்பது ஒரு பீனிக்ஸ் பறவை. மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் மறு ஆட்சி தமிழகத்தில் நிச்சயமாக நிலைநாட்டப்படும். அதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கிட்டத்தட்ட 1.5 கோடி தொண்டர்கள் நிரம்பிய கட்சி. 1,22,22 லட்சம் பேர் அதிமுகவுடைய தலைமையை ஏற்று வாக்களித்துக்கிறாங்க. அவங்களுக்கோசம் நாங்கள் உழைச்சி கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, இந்த வேலை மட்டும் கிடையாது. இபிஎஸ் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு சசிகலா அவர்களும் டிடிவி தினகரனும் வந்தால் அதிமுக ஏற்றுக்கொண்டு இது நீங்கள் கேள்வி முதல்ல அவங்க கிட்ட கேட்கணும். இந்த கேள்வியை யார்கிட்ட கேட்கணும்? சசிகலா கிட்டையும் டிடிவி கிட்ட. இல்லை ஒரு நிமிஷம், அவங்க கிட்ட நீங்கள் வந்து இபிஎஸ் பொதுச் செயலாளர் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்ட பிறகு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் நான் திரும்ப இங்கே வருவேன். அப்போ இந்த கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிற பதில் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். ஓகேவா?